வேதாகமத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? சில வசனங்களை நான் வாசித்து வேகமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த வாசிக்கப்படுகிற இந்த ஒவ்வொரு வசனங்களும் தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுகிற வசனங்கள். All these verses which I'm going to be reading right now is going to be indicating what is the importance of the word of God. ரொம்ப அழகான ஒரு பிக்சர்ல, அதாவது எவ்வளோ வார்த்தைக்குள்ளாக நம்ம செல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அநேக மிஸ்ட்ரிஸ் இருக்குது, அநேக ட்ரெஷர்ஸ் இருக்குது. அதை நம்ம திறக்க தான் ஆண்டவர் அந்த காரியங்களை காண்பிக்கிறா இருக்கிறார். ஆமென். சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இரண்டாவது வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அடுத்து இன்னொரு வசனம், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதினால் தானே. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமென். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். கடைசியாக யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதாவது இந்த வசனங்கள்லாம் இருக்கு, இந்த வசனங்கள்லாம் தெரியும், ஆனா இருந்தாலும் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஏன் உங்களால என்னால கொடுக்க முடியல? Even though knowing the importance of these words, அதாவது ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னன்னா, அதாவது இந்த வேதாகமம் இந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்னு எதுல எழுதப்பட்டிருக்கு? அதே வார்த்தையில, அதே வேதாகமத்துல. The importance of the Bible, the importance of the word of God is written in the word of God. So இது நானோ நீங்களோ ஒரு போதகரோ இல்ல விசுவாசிகள் முக்கியத்துவம் என்று சொல்றதுனால முக்கியம் இல்லை, தேவன் இது முக்கியம் என்று சொன்னதுனால தான் இது முக்கியமாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதாவது திஸ் வேர்ட்ஸ் எப்படியாக இருக்கணும், நீங்களும் நானும் ஆக்சிஜன் இல்லாமல் என்ன ஆயிருமா? மரித்து போயிடும். அதே போல தான் எப்படியா இருக்கணுமா? தேவனோட வார்த்தையாக இருக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தையை அப்பியாசிக்கிறது எப்படி? இப்போ தேவனோட வார்த்தையை கேட்கிறோம், தேவனோட வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை மறந்துடும். அப்போ why are we not able to applying and practicing the word of God? What does that mean? இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூகே தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மக்கள் 8லிருந்து 80 வயசு வரையும் இருக்கிற மக்களுக்கு ஒரு சின்ன ரிசர்ச், இந்த சாம்பிளை வச்சு ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன ரிசர்ச்னா, அதாவது இந்த 40,000 மக்களில் எப்படியாக அவங்க வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, ரைட்? இந்த 40,000 பீப்புள் 8 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ் வரையும் இருக்கிற இந்த மக்கள் எப்படியாக வேதத்தை வாசிக்கிறாங்க, அந்த வாசிக்கிறதுனால நடைபெறுகிற காரியங்கள் என்னது அநேக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சில் பார்க்கும்போது அதாவது என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த 40,000 பேரில் நம்ம குரூப்ஸ் பிரிக்கலாம். அதாவது முதல் குரூப் எப்படியாக இருந்தாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை வேதாகமத்தை திறப்பாங்க. எப்போ திறப்பாங்க? பாஸ்டர் சொல்லுவாங்க, ஓகே இப்பொழுதும் வேதாகமத்தை திருப்பிக்கொள்ளும், யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லும் போது தான் அப்போதான் ஐயோ யோவான் எங்கே இருக்கு இண்டெக்ஸில் திருப்பி, ரைட்? இப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்களாம் அந்த 40,000 பேரில். இந்த 40,000 பீப்புளில் இப்படிப்பட்ட வாரத்துக்கு ஒரு முறை தான் என்னது வேதாகமத்தை திறக்கிறவர்களா இருந்தாங்க. அடுத்தபடியாக இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 முறை வேதாகமத்தை திறக்கிறவர்களா இருந்தாங்க. மேபி இந்த சண்டேயா இருக்கலாம், மேபி சாட்டர்டேயா இருக்கலாம், மேபி சண்டே அண்ட் மண்டேயா இருக்கலாம். அதுக்கப்புறம் பிஸி 2 வாட்டி. அது இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி திறந்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால்
இந்த ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 முறை இப்படி இப்படி இப்படிப்பட்ட இந்த இந்த டைம்ஸ் தான் அவர்கள் வேதாகமத்தை திறக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள்னா, இந்த ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாம அவர்கள் வாழ்ந்தாங்க. People who read the word of God just once a week, just twice a week, just thrice a week, there were no improvements in their life. அவங்க வாழ்க்கையில அதாவது அந்த 3 முறை அவங்க வாசிக்கிறாங்க, அதுல தான் லைட்டா என்ன தெரிஞ்சுச்சா, ஒரு சின்ன ஒரு ஃபெயிண்ட். அதாவது அந்த இசிஜிலாம் ஒருத்தவங்க மரித்து போனோன்னா என்ன வரும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். அப்போ திடீர்னு அவங்க அந்த மிஷின் வச்சு பண்ணுவாங்க, ரைட்? மிஷினோ சிபிஆர் பண்ணோன்னா லைட்டாக எடுத்தோன்னா பெரிய இது வருமா, லைட்டாக தான் வரும். அந்த மாதிரி ஒரு லைட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. பட் அந்த 4 முறைக்கு மேலாக வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் தான் உண்மையான ஒரு வளர்ச்சி இவர்கள் பார்த்தார்கள். அதாவது எதுக்காக இதில் சொல்கிறேன்னா, அதாவது ரிசர்ச் எப்படி பண்ணாங்கன்னா, அதாவது இந்த 0 to 3 times படித்தவங்க ஒரு கேட்டகரி எடுத்தாங்களாம், 4 முறைக்கு மேலாக படித்தவர்கள் ஒரு கேட்டகரியாக எடுத்தாங்களாம். ஸோ இந்த 4 முறைக்கு மேலாக படித்தவர்களோட வாழ்க்கை எப்படி அங்கே மாறிச்சு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் இருக்க லோன்லினஸ், ஓகே, 4 முறைக்கு மேலாக படித்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்த லோன்லினஸ் 30% என்னாச்சா, இறங்குச்சா. அவங்க வாழ்க்கையில் இந்த 4 முறைக்கு மேலாக படித்தவர்கள் வாழ்க்கையில் இருந்த கோபம், ஷார்ட் டெம்பர்னஸ், ஆங்கர் 32% இறங்குச்சான். இந்த 4 முறைக்கு மேலாக படித்தவர்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்தா அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க உறவுகள் இருந்த கசப்புகள் 40% என்னாச்சா, இறங்கி போச்சான். குடிக்கு அடிமையா இருந்த அநேகர் 57% என்னாச்சா, குறைந்துச்சான். செக்ஸ் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ், சீட்டிங் யுவர் ஓன் ஸ்பவுஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே எப்படி ஆச்சுன்னா 68% குறைந்ததாக இருந்துச்சு. ஃபீலிங் ஸ்பிரிச்சுவலி ஸ்டாக்னன்ட், ஆவிக்குரிய ரீதியில தேக்கமடைந்தவன் நிலை எப்படியாக இருந்துச்சுன்னா 60% குறைந்துதான். வியூயிங் pornography, தவறான ஆபாசமான பாடங்களை பார்ப்பது எவ்வளவு சதவீதம், 61% இறங்குச்சு. அதாவது சொல்லலாம், ஐயோ ஏன் இந்த பாவத்தை என்னால் விட முடியல, ஏன் இதை நான் செஞ்சுட்டே இருக்கேன். அது நான் படித்த சில காரியங்கள், ஏன் பொய் சொல்றதா இருக்கலாம், மேபி காசிப் பண்றதா இருக்கலாம், மற்றவங்களை பத்தி தப்பா சொல்றதா, இங்க இருக்கிற காரியங்களை கொடுத்து அங்க இங்க இருக்கிற காரியங்களை கொடுத்து கோல் மூட்டுறதா காரியங்களா இருக்கலாம், இப்படி அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம வேதத்தை வாசிக்க 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 தான் நாம் சுத்தமாகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தவறான காரியங்கள் குறைஞ்சது பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அதாவது நம்பிக்கையை, தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வது 200% அதிகரித்தது. அதே போல மற்றவங்களை சீஷராக்குவது, டிசைபிளிங் அதர்ஸ் 230% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 230%. அப்ப ஏன் உங்களால என்னால சுவிசேஷத்தை சொல்ல முடியல, அப்ப ஏன் உங்களால என்னால மற்றவங்க கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்ல முடியல, அவர் செய்த நன்மைகளை பற்றி சொல்ல முடியல? Why aren't we able to share our faith? Is because we don't know the word of God. பைபிள்னு தெரியும், ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெறும் ஒரு பேப்பரா ஒரு லெட்டரா பார்த்தா அது பேப்பர் லெட்டரா தான் இருக்கும். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில ஊழியம் செய்யும் போது, இந்த வார்த்தை படிக்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கும் போது தான் லோகோஸ் வார்த்தை எப்படியாக மாறுதான், ரேமா வார்த்தை வெறும் ஒரு டெக்ஸ்ட் எப்படியா மாறுதுன்னா லிவிங் வேர்ட் ஆஃப் காடா மாறுது. ஜீவனுள்ள வார்த்தையாக எப்போ மாறுதுன்னா அது உங்க மூலமாக, என் மூலமாக மட்டும்தான். அது நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கலன்னா ஒருபோதும் மாறாது. அதாவது இந்த 2 முறை 3 முறை, அதாவது இந்த ரிசர்ச்ல கடைசியில் நான் சொல்லி ஆசைப்படுறேன். இட்ஸ் இன்டெக்ரல் டு திஸ் ஃபைண்டிங் தட் பீப்புள் who engage in Bible from 1 to 3 days indicate basically the same effect to personal lives who do not engage at all. அதாவது இந்த ஒரு முறையிலிருந்து 3 முறை ஒரு வாரத்தில் வாசிக்கிறவங்களுக்கும் வேதாமத்தை வாசிக்காதவர்களுக்கும் எப்படி ஆரம்பிச்சா, சேமா இருந்துச்சா. ஏன்னா இந்த ஒரு முறை 2 முறை வாசிக்கிறீங்க அப்படியே, ஓகே இன்னைக்கு மண்டே ஆயிடுச்சு, ஓகே ஆப்பா இன்னைக்கு பைபிள் வாசி முடிச்சிட்டேன், இன்னைக்கு டியூஸ்டே ஆயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு பிஸி ஆயிட்டேன், ஓகே வென்ஸ்டே ஓகே படிக்கலாம். இட்ஸ் நாட் அ செக் பாக்ஸ். நம்ம பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், இது பண்றதுனால நம்ம மேலே போயிடுவோமா? இல்லவே இல்லை. இந்த காரியத்தை, இந்த கேட்கிற காரியங்களை, படிக்கிற காரியங்களை நீங்களும் நானும் அபியாசிக்கும் போது மட்டும் ஒழிய வாழ்க்கையில மாறுகிறார்கள். We often listen to the word,
But why are we not able to apply it, follow it, obey it, accept it or practice it? அநேக வேளை வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் கேட்கிற அந்த வாழ்க்கையை ஏன் நம்ம வாழ்க்கையில அபியாசிக்க முடியல? ஏன் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில பின்பற்ற முடியல? ஏன் அந்த காரியங்களை கீழ்ப்படிய முடியல? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு பதிலை உங்க முன்பதாக இந்த மாலை வேளை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 1:22. Let's turn our Bibles to James chapter 1 verses 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 2 திமோத்தி 3:16-17 இப்படி சொல்ல, all scriptures are read by, it is used for teaching, rebuking, correcting and training in righteous. அதனால தான் பாஸ்டர்ஸ் இங்க ஏறும்போது ஏசுறாங்க. கமிங் பேக் டு திஸ், ஒரு 5 டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்ல நான் இந்த வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 22 5 டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்ல நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது NLT வெர்ஷன்ல இப்படியாக சொல்லுது, பட் டோன்ட் ஜஸ்ட் லிசன் டு காட்ஸ் வேர்ட், யூ மஸ்ட் டூ வாட் இட் செஸ், அதர்வைஸ் யூ ஆர் ஒன்லி ஃபூலிங் யுவர்செல்வ்ஸ். ESV version இப்படியாக சொல்லு, but be doers of the word, not hearers only, deceiving yourselves. NET Bible இப்படியாக சொல்லுது, but be sure you live out the message, do not merely listen to it and so deceive yourself. அப்படின்னு NET Bible சொல்லுது. ISV Bible சொல்லு, keep on being obedient to the word and not merely being hearers who deceive themselves. CEV version சொல்லுது, obey God's message, don't fool yourself by just listening to it. அப்போ இன்றைக்கு தேவனோட வார்த்தையோட டைட்டில், பேசப்படுகிற காரியங்களோட டைட்டில் இஸ் டூ வாட் த வேர்ட் செஸ். வார்த்தையின்படி செய்யுங்கள். அநேக வேளையிலே மற்ற மனிதர்களோட வார்த்தையின்படி செய்யணுமா? எஸ், ரொம்ப எளிதான ஒரு காரியம். பாஸ் சொன்னா செய்யறோமா? ஹஸ்பண்ட் சொன்னா செய்யறோமா? அதை காட்டிலும் வைஃப் சொன்னா செஞ்சுதான் ஆகணும். இந்த மாதிரி மற்ற உறவுகளை சொன்னா செய்யறோமா? அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு எதன் மூலமா தெரியுமா அது ஸ்ட்ராங் ஆகுது? இட்ஸ் ஒன்லி த்ரூ த வேர்ட். நான் நல்லா ப்ரே பண்ணுவேங்க, 5 மணி நேரம் நான் ஜெபிப்பேங்க, நான் ஃபாஸ்டிங், நான் எதுவுமே சாப்பிடாம இருப்பேங்க, எதுவுமே பண்ணல. ஆனா இது நம்ம வாழ்க்கையில் என்ன, அது எல்லாமே எப்படியா இருக்கா? செத்து போனதா இருக்குதா? Without the word there is no transformation. வார்த்தை இல்ல நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒருபோதும் உருமாற்றம் அடையவே அடையாது. அதாவது யாக்கோபு யாரு, ஜேம்ஸ் யாரு, அதாவது எந்த நிலைமையில இந்த லெட்டர் இந்த காரியத்தை அவர் எழுதுறாருன்னா, அதாவது ஸ்தேவான் ஒரு ரத்த சாட்சியாக தேவனுக்கு மரித்தது பின்பதாக அநேக தேவனை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை பிலீவர்ஸ் ஆஃப் காட், பிலீவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னா பயந்து ஓடுறாங்களாம், சிதறடிக்கப்படுகிறாங்க. அங்க ஒரே இடத்துல அதுவரை இருந்தவங்க ஸ்தேவானோட இன்சிடென்ட் நடந்தோடனே என்ன, வாழ்க்கைக்கு, குடும்பத்துக்கு, எல்லாத்துக்கும் பயந்து எங்கெங்க செல்றாங்க. ஸோ அதில் ரொம்ப அழகாக ஜேம்ஸ்ல யாக்கோபு ஸ்டார்டிங்ல பத்தி படிச்சீங்கன்னா it says to all the believers who are scattered. அதாவது எதுக்காக தான் சொன்னேன், எதுக்காக அவங்க ஓடினாங்கன்னா, ஐயோ அவங்க ஜீவனுக்காக பயந்து ஓடினாங்க, அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க பயந்து ஓடினாங்க. இப்படிப்பட்ட பயத்துல நிறைந்த ஒரு கூட்டத்திற்காக தான் யார் எழுதுறா? யாக்கோபு வேதாகமத்துல இந்த பகுதி அவர் எழுதுகிறார். ஸோ இந்த யாக்கோபு 1:22 இன்னும் கொஞ்சம் லிட்டில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்து மற்ற காரியங்களுக்குள்ள நான் உங்களை கொண்டு போக ஆசைப்படுகிறேன். முதலாவது என்ன சொல்லுதுன்னா, do not merely listen to the word. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை என்னது கேட்கிறளாய் மற்றும் இல்லாமல். Don't just listen. அப்போ எதுக்கு லிசன் சொல்லியிருக்காரு நினைக்கிறோம்? எதுக்காக லிசன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறோம்? வேதாகமத்தை நம்ம கேட்போமா? நம்ம என்ன பண்ணுவோம்? வேதாகமத்தை வாசிப்போம். அப்போ எதற்காக லிசன் அப்படி நம்ம யோசிக்கும் போது எதுக்காக எழுதியிருக்கிறோம்னா, அந்த நாட்கள், அதாவது யாக்கோபோட எபிஸ்டல் லெட்டரா இருக்கட்டும், பவுல் எழுதின அநேக எபிஸ்டல்ஸ் லெட்டர்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே அங்க ஒரு 50 பேர் வந்து 50 பேருக்கு ஒரு காப்பி எழுதல, ஒரு காப்பி 2 காப்பி அவ்வளவுதான். ஏன்னா அவர் எங்க எழுதினாரு? எல்லாமே பிரிண்டர், பேப்பர், பென்னு, ஸ்டேஷனரி இருக்கிற எல்லாமே பாதி நேரம் எல்லாமே சிறைச்சாலையில் உட்காந்து எழுதியிருந்தார். ஸோ அப்போ இந்த லெட்டர் அவங்களுக்கு இந்த சபைக்கு வரும்போது, கொரிந்தியர் சபை, கொலோசிய சபை, இந்த மாதிரி ஒவ்வொரு சபைக்கு வரும்போது ஒரு காப்பி, மேக்ஸிமம் 2 காப்பி தான் இருக்கும். அப்போ அந்த 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 எழுத அந்த கடிதத்தை, அந்த லெட்டர்ஸை படிப்புக்கும் போது மற்றவங்க என்ன பண்ணுவாங்களா?
எப்படி நம்ம அநேக வருஷத்துக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ. இருக்கவங்க நிறைய பேர் நான் சொல்லலாம், ஆயிரக்கணக்கான மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் எப்படி நம்ம ஆரம்பித்தோமோ அதே ஸ்பிரிச்சுவல் லெவலில் தான் நம்ம இன்றைக்கும் இருக்கோம். எந்த நிலைமையில நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ, மேபி பொருளாதார ரீதியில நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், மேபி ஃபேமிலியா நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், மேபி நம்ம என்ன சொல்றது நம்மளோட வீடு மாறி இருக்கலாம், ஓலாய் கொட்டாயில இருந்திருக்கலாம், இப்போ நல்ல ஒரு சிமெண்ட் வீட்டில் நம்ம இருக்கலாம், இந்த காரியங்களா. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில எப்படியாக இருக்கிறோம்? சபைக்கு எதுக்கு வாங்க வரும்? ஓ சாட்டர்டே ஆயிடுச்சு, ஓ சண்டே ஆயிடுச்சு, ஓ வந்துட்டு போயிட்டா முடிஞ்சு போச்சு. இதை பற்றி இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கணும். இதுல எனக்கு நிறைய புரியல. ஆண்டவரே எனக்கு தெளிவு கொடுங்க என்று சொல்லுகிற ஒரு நேரமா தான் சபை இந்த ஆராதனை இருக்கிறது. எதுக்கும் வரும் எதுக்கும் போறோம் அப்படி இல்லை. We are coming to hear the word of God. We are coming to, ஏன்னா நம்ம அநேக வேலையில நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், அதாவது ஆல்ரெடி நம்ம வாசிச்ச வசனத்துல வார்த்தை எப்படி இருக்கு, டபுள் எட்ஜ் ஸ்வார்டா இருக்கான். அதாவது அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போர் வீரர் கரைங்களும் இந்த டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ரொம்ப ஹை லெவல், ரைட், ரொம்ப ஹை பொசிஷன், அது கிங்கா இருக்கட்டும், அந்த சீஃப் இன் கமாண்ட்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஸ்வாட். மற்ற சும்மா போய் பண்றவங்க எல்லாரும் கையில அந்த ஸ்வாட் இருக்காது. ஏன்னா எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணும்னா, இவங்க வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடெக்ட் ஆகணும், ரைட். ஒரு ராஜாவோ ஒரு பெரிய சீஃப் இன் கமாண்ட், அவங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க கரங்களை எதுக்காக கொடுக்குறாங்க? அவங்க லைட்டா பண்ணாலும் அவங்க எதிராக வர எனிமி, எதிராக வர ஒரு ஆள் வந்து காலி. இது உள்ள போனா அது வெளியே வரும்போது அது கூட இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு வந்துருமா. அதே போலதான் இந்த வார்த்தை, இது நம்ம இருதயங்களுக்குள்ளாக செல்லும்போது இது என்ன தெரியுமா ஆயிடுது, அநேக வேலை இப்படி வந்துட்டு இப்படி போயிருது, இப்படி வருது இப்படி போயிருது. ஆனா எப்படியா போனோம், இப்படி வந்து இங்க வந்து கடைசி எங்க வந்து நிக்கணுமா? Write the verses in your heart. அதாவது most believers listen to these teachings. அனைவரும் கேட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல எதை சொல்லுது, உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, டோன்ட் டிசீவ் யுவர்செல்ஃப். அதாவது வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நம்ம ஒபீடியண்டா இல்லைன்னா யாருக்குங்க லாஸ்? கேட்கிற வார்த்தைகள் இங்க என்னோட லாஸா, போதற்காக எங்களோட லாஸா, நாங்க தோத்து விட்டோமா? எங்களோட நோ. எங்களோட ஒரே வேலை இஸ் டு பிரீச் தி வேர்ட் ஆஃப் காட். எங்களோட ஒரே காரியம் டு டெல் யூ திஸ். அதை கேட்டு வாழ்க்கையில அப்பியாசிப்பது யார் கரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, ஏன் கரத்தை கொடுத்திருக்கிறார். நாட்கள்ல வேதத்தை வாசிச்சிங்களா கேட்போம். வாசிப்போம். எங்க வாசிச்சிருப்பாங்க? கேலண்டர்ல வாசிச்சிருப்பாங்க. கேலண்டர்ல இருக்கிறதே குதமுத்து உண்டு, அதையும் அவசர அவசரமா வாசிப்போம். அப்போ என்ன வேதம் போகும், என்ன வாழ்க்கையில் மாற்றம் வரணும், என்ன அற்புதம் வரும், ஒன்றும் நடக்கும். ஏன் ஆண்டவரே நடக்கல, ஏன் ஆண்டவரே ஜெபத்தை கேட்க மாட்டேன், ஏன் நடக்க மாட்டேன்? நம்ம மாற மாட்டோமே, நம்ம அவர் படி செய்ய மாட்டோமே. If we change, if we live according to the word of God, நீங்களும் நானும் வேதத்திற்கு ஏற்ப மாதிரி நம்ம வாழும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் கதவுகள் என்ன பண்ணுகிறாரா? Floodgates of heavens will open. Don't deceive. வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செய்கிறவளா இருக்கணும். வார்த்தையின்படி செய். மனுஷனோட வார்த்தை இல்ல, தேவனோட வார்த்தையின்படி செய். இதை செஞ்சா அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வந்து வச்சிருக்காங்க. இதை செய்யலைன்னா அதுக்கு ஏற்ற தண்டனையும் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அப்போ 5 hindrances நிறைய இருக்கு. அப்போ 5 தேவனோட வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கான தடைகள் என்னன்னு நம்ம குவிக்கா பார்த்து அடுத்த காரியங்களுக்குள்ள நம்ம செல்ல இருக்கோம். hindrances in applying the word of God. நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் தடை இருக்கு நம்ம வேகமா பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா பாவம் அல்லது அவமானம், sin or shame. ஐயோ இப்போதானே பாவம் பண்ணேன், ஐயோ இப்போதானே அந்த அக்காவை நான் ஏசிட்டு வந்தேன், இப்போதானே இந்த தவறான காரியத்தை நான் பார்த்தேன், இப்போதானே ஃப்ரெண்ட்ஸோட நான் தவறான காரியங்களுக்கு போயிட்டு, இப்போ வந்து வேதத்தை எப்படி வாசிக்கிறேன், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாசிக்கிறேன். சில பேர் இருக்கும், இன்னைக்கு காலை தானே சர்ச்சுக்கு போனோம், அப்போ எதுக்கு இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும்? நானும் அதில் இருந்திருக்கேன். இன்னைக்கு காலை தானே, இன்னைக்கு தானே சர்ச்சுக்கு போகிறோம், இன்னைக்கு காலை நீங்கள் யோசிச்சிருக்கலாம், சாட்டர்டே தானே, ஓ இன்னைக்கு ஈவினிங் சர்ச்சுக்கு போனோம், அப்போ எதுக்கு பைபிள் வாசிக்கணும்? ஏன்னா இந்த பாவம், இந்த காரியங்கள், அதாவது சங்கீதம் 22 அதிகாரம் 1 வாசிப்போம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?
எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? ஏன் தூரமா இருக்கிறீர்? ஏன்னா பாவம் எங்க இருக்கிறதோ அங்க எங்க யார் இருக்க மாட்டார்? ஆவியானவர் இருக்கவே மாட்டார். ஆவியானவர் பாதி, பாவம் பாதி. Where there is sin, the Holy Spirit will not be there. நிறைய வேலை பாவம்னு யோசிச்சா உடனே நம்மளுக்கு பொறுத்தையும் நம்ம என்ன சொல்றது, ஹியூமன்ஸா நம்ம வச்ச ஸ்டாண்டர்ட், ஓ கொலை பண்றது, ஓ தவறான ரிலேஷன்ஷிப்ஸ், ஓ இது மற்றவங்களை ஏமாத்துறது, இதுதான் நம்ம பெரிய பாவம். பொய் சொல்றது, மற்றவங்களை பத்தி தவறா பேசுறது, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறது, கசப்பு வைக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு பொறுத்த வரையும். ஆனா ஆண்டவருக்கு அந்த மெஷரிங் ஸ்கேல்லாம் இல்லை, எல்லாமே பாவம் பாவம் தான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது என்னதான் நம்ம தலைகீழ நின்று ஜெபிச்சாலும், என்னதான் நம்ம தலைகீழ நின்று ஜெபிச்சாலும், என்னதான் வாரம் வாரம் நம்ம தேவ ஆலயத்துக்கு வந்தாலும் வாழ்க்கையில என்ன இருக்காதான்? ஒன்றுமே முன்னேற்றம் இருக்காது. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா தவறான புரிந்து கொள்ளுதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் மிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் வார்த்தை வேற சொல்லியிருக்கோம், ஆனா நம்ம வேற புரிஞ்சிருப்போம். ஆண்டவர் வார்த்தை இது செய்யக்கூடாதுமா அப்படின்னு நம்ம அது ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கோம். ஒரு ஆண்டவர் வார்த்தை ஸ்டாப்னு சொல்லியிருக்கோம், பாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் சம்பந்தமே இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? ஏன்னா இது உண்மையா என்ன சொல்லுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த மெசேஜ் உங்களை அக்யூஸ் பண்றதுக்கோ என்ன அக்யூஸ் பண்றதுக்காக இல்லை. இட்ஸ் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் த வேர்ட் ஆஃப் காட் இஸ். அதாவது இந்த வார்த்தையானது எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில. அதாவது எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட மறக்கிறோமா, குளிக்கிறதுக்கு மறக்கிறோமா, வேலை போகிறதுக்கு மறக்கிறோமா, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது வார்த்தைக்கு ஏன் நம்மளால முக்கியத்துவம் கொடுக்க முடியல? டியர் பிலீவர்ஸ், டியர் ஸ்பெஷலி மினிஸ்ட்ரியில் இன்வால்வ்டா இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அங்கிள் ஆண்டிஸ், அண்ணாஸ் அண்ட் அக்காஸ், என்னதான் நம்ம மினிஸ்ட்ரி பண்ணாலும் இது இல்லாம நம்ம மினிஸ்ட்ரி இஸ் இன் வெயின். இது உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் நம்ம செய்கிற ஊழியம் வேஸ்ட். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. மூன்றாவது சந்தேகம். நம்ம இப்ப பார்க்காம இருக்கலாம், மிகுதி சொன்னா அப்படியே மேல இருந்து அப்படியே பிச்சுக்கின்னு கூரை பிச்சுக்கின்னு காசு வரணும் தான் ஆசைப்படுறோம் இல்லையே. எல்லாம் மற்ற காரியங்கள்ல மிகுதி, சமாதானத்துல மிகுதி, சந்தோஷத்துல மிகுதி, ஐக்கியத்துல மிகுதி. இதை நம்ம விசுவாசிக்கும் போதுதான் கட்டாயமா ஆண்டவர் செய்வார். ஓ என்ன சொல்றது, மிகுதி நாண்டு, ஆனா நிஜமா மிகுதியா நடக்குமா? நடக்காது, நடக்கவே நடக்காது. நிஜமா சொல்ல நடக்கவே நடக்காது. நான் சொல்ல வசனம் சொல்லுது, திருப்பிக்கணும். யாக்கோபு 1:6-7. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ரொம்ப தெளிவா சொல்லுதா? அப்படியாக சந்தேகத்தோடு தேவனோட வார்த்தையை நம்ம கேட்டோம், நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. நான்காவது பெருமை. என்ன போல வேதத்தை வாசிக்கிறவங்க யாருமே இல்லை, என்ன போல ஜெபிக்கிறவங்க யாருமே இல்லை, என்ன போல பாடுறவங்க யாருமே இல்லை. நான் வர்ஷிப் பண்ணா ஏசப்பாவே வந்துருவார் என் கூட பாடுறதுக்கு. நான் கிட்ஸ்ல இது பண்ணா ஏசப்பாவே இறங்கிடுவாருங்க. நான் கேர் குரூப் நடத்தினா அவ்வளவுதான், பிச்சுக்கும் வீடெல்லாம். டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர். நம்மளோட தாழ்மையிலிருந்து தான் என்ன வரணும், நன்றி செலுத்துதல் வரணும். ஏதோ நடந்ததுக்காக நன்றி செலுத்துதுன்னா வெளியிருக்க மனுஷனுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசமே இல்லை. நம்மளை தாழ்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் அநேக காரியங்களும் உங்க வாழ்க்கையில திறக்க வல்லமை உள்ள இருக்கிறார். கடைசியாக ரொம்ப பிஸி, டூ பிஸி. நான் ஒத்துக்கொள்ளணும். அதாவது in pastors, even us, we get tempted to become busy. We get tempted to say, God, I'm too busy for you. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு. இன்னைக்கு காலை கூட ஜெபிச்சோம். சாட்டர்டே சண்டே மினிஸ்ட்ரி பண்றோம்,
சாட்டர்டே சண்டே சர்ச் ஞாபகம் வருது. பட் மண்டே டு ஃப்ரைடே எதுக்கு பின்பதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம்? பிஹைண்ட் வாட் ஆர் வி ரன்னிங் ஃபார் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே? மண்டேலேருந்து ஃப்ரைடே எதுக்கு பின்பதாக ஓடிட்டு இருக்கோங்க? வேலைக்கு பின்பதாக ஓடுறோமா? ரெக்கக்னிஷன் பின்பதாக ஓடுறோமா? ஃபேமுக்கு பின்பதாக ஓடுறோமா? சமாதானத்துக்கு பின்பதாக ஓடுறோமா? இல்லை தேவனோட வார்த்தைக்கு பின்பதாக ஓடுறோமா? வெரி வெரி சிம்பிள் சீக்ரெட் ஐ கேன் டெல் யூ. மண்டே டு ஃப்ரைடே ஆர் மண்டே டு சாட்டர்டே கூட ஆர் மண்டே டு சண்டே, எதுக்கு அந்த ஒரு நாள்? அதாவது வேலைக்கெல்லாம் நம்ம என்னது கொடுக்க மாட்டோம், சாபத்து கொடுக்க மாட்டோம். ஆனால் வேதாகமத்தோட சண்டே சாபத், இது எல்லா சபையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா எழுப்புதான் அன்னைக்கு வந்துடும். When every church believers start to live according to the word, Jesus will come. அது எப்போ நடக்கும்னு தெரியல. நீங்க உண்மையாக இயேசு உங்களை நம்மள நேசிக்கிறாரு, அது மாற்றவே முடியாது. ஆனா நீங்க தேவனை நேசிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? வசனத்துல தான், என் வார்த்தை எதுவுமே இல்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் திருப்பிக் கொள்வோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அதே போலதான் யோவான் 14ஆம் வசனத்திலே சொல்லும், யாரெல்லாம் என்னோட வார்த்தைகளை கைப்பிடிக்கிறானோ அவர்தான் என்னை நேசிக்கிறார்கள். Only when you and I follow God's command do we love God. அப்போ தேவனோட வார்த்தையை நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில கைப்பிடிக்கலன்னா நம்ம தேவனை நேசிக்கிறோம்னு சொல்றது ஒரு பெரிய பொய். If you and I don't follow the word of God, it means that we don't love God. Truly loving God means following his commands. உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது என்றால் அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை உண்மையாய் பின்பற்றுவது. ஏகமாக நான் சொல்ல ஆசைப்படுறீங்க. அதே போல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்க வேணாம், 23 24 நீங்க வாசிக்கும் போது அங்க ரொம்ப அழகாக ஒரு மிரரோட எக்ஸாம்பிள் அங்க சொல்கிறார் யாக்கோபு. அந்த மிரர் எதுக்காக நம்ம மிரரை பார்ப்போம்? சில பேர் சும்மாவே மிரரை பார்ப்பாங்க, அது வேற விஷயம். எங்க பார்த்தாலும் மிரர் பின் முன்னாடி தான் இருப்பாங்க. அது அந்த வேணாம், அந்த முகத்துல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா மிரருக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. ஆனா யூஸ்வலா எதுக்காக பார்ப்போம்? தலை கரெக்டா இருக்கா, ட்ரெஸ்ஸு கரெக்டா இருக்கா, வெளியே போகும்போது நீட்டா போறோமா, எல்லாம் டக்டுன்னா இருக்கா, ஜிப்பு போட்டிருக்கோமா, ஷர்ட் கரெக்டா போட்டிருக்கோமா, ஷர்ட்டை உல்டா புல்டாவா போட்டிருக்கோமா, எல்லாம் கரெக்டா இருக்கா. அதே போலதான் எது இருக்குதா? தேவனோட வார்த்தை இருக்கிறதா. நம்ம ஆவிக்குரிய நிலைமையில எப்படியாங்க இருக்கணும் மிரர் போய் சொல்லுமா? என்ன இருக்கணும் அதான் காட்டும். நான் என்ன கருப்பா இருக்கேன், கருப்பா இருந்தா கருப்பா தான் காட்டும். நான் இந்த மிரர்ல மட்டும் லைட்டா குண்டா இருக்கேன், குண்டா இருக்கனால குண்டா இருக்கு. அதே போலதான் வார்த்தை ஆவிக்குரிய நிலைமையில நம்ம எப்படியாக இருக்கிறோம் அப்படிதான் காட்டும். ஆனா இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, எப்படி ஒரு மனுஷன் மிரரை பார்த்து, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என் முடியை களைச்சி விட்டுட்டேன்னா மிரருக்கு முன்னாடி நான் போய் பார்த்து முடி களைஞ்சு இருக்குன்னு தெரிஞ்சும் அப்படி நடந்து போனேன்னா அந்த மிரர் பார்த்ததே வேஸ்ட். அதே போலதான் வார்த்தையை படித்து அந்த காரியங்களை கேட்டு அதன்படி நம்ம மாறாமல் அதன்படி செய்யாமல் நம்ம போனோம்னா அதுக்கு ஒப்பனையாக சொல்கிறார். இப்ப கடைசியா இதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இப்போ இவ்வளவு நேரம் கேட்டிருக்கோம், வார்த்தை வெறும் கேட்டுட்டே இருக்கும், வார்த்தையை கேட்டுட்டே இருக்கும். அது வாழ்க்கையில் எப்படி அப்பியாசிக்கும் அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். How can I apply or how can I be a doer of the word of God? நான் எப்படி வார்த்தையை பயன்படுத்த முடியும் அல்லது அதன்படி செய்பவராக எப்படியாக நான் இருக்க முடியும்? 3 காரியங்கள். முதலாவது, humble yourself and acknowledge God. நம்மை தான் நாம் தாழ்த்தி தேவனை அங்கீகரியுங்கள். We need to submit, we need to humble ourselves. ஆண்டவரே என்னால முடியாது, என் பலத்தினால போனா கட்டாயமா தோல்விதான் அடைய போறேன். நீங்க தான்ப்பா பாடணும், நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. இதெல்லாம் பாடலாம் நம்ம பாடுறோம், ஆனா வாழ்க்கையில வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். தேவன் எப்பொழுது நம்மளுடைய ஜெபங்களை கேட்பானா, நம்மளை தாழ்த்தி நம்மளை ஜெபிக்கும் போது. If we don't humble ourselves and we pray, God will never is going to hear our prayers. தங்களை தான் தாழ்த்தி ஜெபிக்கும் போதுதான் பரலோகத்திலிருந்து தேவன் கேட்டு பதிலளிக்கிறார். அதாவது இது எப்படியாங்க நம்ம செய்யணும், எப்படியாங்க நம்ம அக்னாலேஜ் பண்ணணும்னா, டு அக்னாலேஜ் that God is the creator and sustainer of the universe and we are not. ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் எல்லாவற்றும் அவருடைய பவர்க்குள்ளாக தான், அவருடைய கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கிறது. ஏன் கண்ட்ரோல் இல்லை, எப்போ நம்ம அதை ரியலைஸ் பண்ணி அதை நம்ம பண்றோமோ அது ஒரு படியாக இருக்கிறது. நம்ம இங்க இருப்பதே, நம்ம ஜீவனோட இருப்பதே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வெகுமதியாக நம்ம வாழ்க்கையை யோசிக்கும் போது, அதனாலதான் எதுக்குறா வாழ்றேன் அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஏன்னா God given gift is this life. அதை எதுக்கு நம்மள எப்படி வாழ்றது ஏன் நம்மளுக்கு தெரியல, மேனுவலை படிக்க மாட்டோம். எத்தனை பேர் நம்ம மிஷின்ஸ் எல்லாம் நல்லா வாங்கியிருப்போம், அவன், மைக்ரோ, ஃப்ரிட்ஜு, ஃபோனு, காரு, பைக்கு, நிறைய காரியங்களை வாங்கியிருப்போம். ஆனால் உண்மையாக உட்காந்து அந்த ஓனர்ஸ் மேனுவல்னு ஒன்று கொடுப்பான் பார்த்தீங்களா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம படிச்சிருக்கோமா? அது ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கட்டும். அந்த இந்த அமேசானில் ஆர்டர் பண்ணுவாங்க, அந்த சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது டெஸ்க் மாதிரி, இது மாதிரி ஒன்றும் இல்லை, இப்படி சொல்லுங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுவே அது இது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம அப்படிதான் ஹார்ட்வேர் ஆயிருக்கோம், அப்படிதான் பழகிட்டோம். அங்கே பார்க்காதனால உண்மையாக வாழ்க்கையோட உண்மையான மேனுவலும் உங்களால் என்னால் பார்க்க முடியல. ரெண்டாவதாக, தேவனோட உள்ள தொடர்பை உறுதியாக வைத்துக் கொள்ளணும். We need to maintain a consistent connection with God. யூசுவலா கனெக்ஷன் பத்தி சொல்லும் போது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, ரைட்? பட் கன்சிஸ்டன்சி இஸ் கீ. உண்மையா சொல்லுவோம், ஆண்டவரே அநேக வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ காரியங்கள் எல்லாவற்றும் இருக்கு சுவாமி, அநேக காரியங்கள் நம்ம பிஸியாக மாட்டிட்டு இருக்கோம், அநேக கமிட்மெண்ட்ஸ், அநேக ஸ்ட்ரெஸ், அநேக காரியங்கள் இருக்கப்பா. ஒரு நாள் நான் வாசிக்கிறேன், மற்ற 5 நாள் நான் வாசிக்க மாட்டேன். ஒரு நாள் நான் வேதமத்தை நான் பார்க்கிறேன், படிக்கிறேன், பட் அடுத்த 10 நாள் மிஸ் பண்ணிடுறேன். God help me to be consistent, Lord. ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்டாக தொடர்ந்து வேதத்தை வாசிக்க, இடைவெளி இல்லாதபடிக்கு நான் வாசிக்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு ஒரு வசனம் யாக்கோபு 4:8 இப்படியாக சொல்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். போதும். இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்லுது, கம் நியர் டு காட் அண்ட் ஹி வில் கம் நியர் டு யூ. அதாவது இந்த உலகத்தின் கிரேசினஸ், இந்த உலகத்தின் காரியங்கள், நம்மளோட லேசினஸ், இந்த காரியங்கள் எல்லாமே அதாவது நம்ம வாழ்க்கையை இதை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம நினைக்க வேண்டிய, why am I not close to God as I want to be? அது ஏன் ஆண்டவரே என்னால் க்ளோஸாக இருக்க முடியல, ஏன் ஆண்டவரே என்னால் இது செய்ய முடியலனா, கன்சிஸ்டன்சி. அதாவது நம்ம ஃபோனில் உட்காந்து ரீல்ஸ் தேக்கிற நேரத்தில் வேதாமத்தை வாசிக்கலாம், உட்காந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கு வேதாகமத்தை வாசிக்கலாம். ஈவன் இந்த எக்ஸ்டென்ட் கூட சொல்லுவேன், எத்தனை பேர் வீட்டில் நடக்குதுன்னு தெரியல, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபத்திற்கு பதிலா 1 மணி நேரம் ஜெபிங்க, 1 மணி நேரம் வேதத்தை வாசிங்க. வேதம் இல்லாம வாழ்க்கை இல்லை. Without the word of God there is no life. Consistency is key to a close relationship with God. நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது தான், அதாவது எத்தனை பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு அழுக்கான ஒரு தண்ணி இருக்கும், ஒரு கிளீனான ஒரு வாட்டர் இருக்கும். இந்த அழுக்கான ஜாரை எப்படி காலி பண்ண முடியும்? எங்கேயும் ஊற்ற முடியாது, அந்த ஜாரை தொட முடியும். எப்படி பண்ண முடியும்? இந்த நல்ல தண்ணியை அதில் ஊற்ற அதில் இருக்க அழுக்கெல்லாம் என்ன ஆயிருமா, வெளியே வந்து அந்த காரியம் அதுவும் கிளீனாக மாறிடும். அதே போலதான் நம்ம அசுத்தம் நிறைந்தவனா இருக்கலாம். Nobody in this church, nobody in this hall, including us as pastors, can we say I am completely holy. இங்க உட்கார்ந்திருக்க யாருமே நம்மளால சொல்ல முடியாது நான் மிகவும் பரிசுத்தமானவன் என்று சொன்னா நம்மளுக்கு ஒரு பொய் சொல்லிடும். அதுவே ஒரு பாவம், செல்ஃப் ரைச்சியஸ்னஸே ஒரு பாவம். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நம் நினைவில் வைத்துக் கொள்ளணும்.
we need to constantly remind ourselves of the word of God. அதான் இங்க தெரியுதா இந்த போட்டோ? எப்பொழுதுமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். என்ன வசனம் தெரியலையா, ஒவ்வொரு வாரமும் இங்க சொல்லப்படுகிற வசனத்தை எழுதிக்கோங்க. அந்த வாரம் ஃபுல்லா அந்த வசனத்தை வாசிங்க, அதுவே போதும். That itself is a start. இங்க இந்த விட்டு எப்போ பைக் எடுக்கிறோமோ இங்க வரையும் பரிசுத்தமா இருக்கும், இங்க வரையும் பயங்கரம் ஏசப்பாடு பிள்ளையா இருப்போம். பைக்கு காரு எப்போ எடுக்கிறோமோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. Constantly remind yourself. வாசிப்போம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. ரொம்ப முக்கியம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உபாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, ரைட் ஆன் யுவர் ஃபோர்ஹெட்ஸ், ரைட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். நீ பார்க்க விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆக்கு. அதனால நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப என்ன சொல்கிறது கடினமான ஒரு காலங்கள் அதெல்லாம் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த வால்பேப்பர்ஸ். ரைட், இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எக்ஸோடஸ் 14:15 கோ ஃபார்வர்ட். என் வாழ்க்கையில் இப்போ நான் பர்சனலாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு டெட் எண்ட் மாதிரி எனக்கு இருக்குது. இதுக்கு மேலே என்ன செய்யணும், என்ன அடுத்து, வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்று அதிகமாக நான் யோசிக்கும் ஒரு காரியம் இந்த வசனம் என்கிட்ட பேசுச்சு. அப்போ நான் ஒரு விசுவல் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா அங்கே என்ன ஒரு பிக்சர் இருக்கு, சிவந்த சமுத்திர மோசேக்கு ஆண்டவர் பிளக்க முடியும், எனக்கும் செய்வார். சத்தமாராமே. ஸோ இனி அப்போ உங்க வீடு சுற்றி என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. என் வீடு ரொம்ப கிளீனாக இருக்கணும், வசனத்தை வைக்கணும், வசனத்தை ஹேங் பண்ணணும். எங்கெல்லாம் அப்பதான், ஏன்னா பெற்றோர்கள் நீங்க செய்யும் போதுதான் உங்க பிள்ளைகள் அதை பார்ப்பாங்க. உங்க பிள்ளைகள் பார்க்கும் போது இந்த வசனம் எதுக்கு இருக்கு, அப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இன்டென்ஷனலி மெமரைசிங் ஸ்கிரிப்சர். ஐயோ மனப்பாடம் வசனம்னு சொன்னாலே தலை சுத்திரும், இருக்காத எல்லா வியாதியும் நம்மளுக்கு வந்துடும் அந்த நேரத்துல. ஏன் நேரம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் காட்டிலும் ஒரு சாக்கு நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். என்ன சொல்றோம், புரியல. அதை நான் சொல்லுவேன், ஜாப்பனீஸை ஒரு வாரத்தில் படிச்சிட முடியுமா, ஒரு நாளில் படிக்க முடியுமா, ஒரு வாரத்தில் படிக்க முடியுமா, ஒரு மாசத்துல படிச்சிட முடியுமா? நேரம் எடுக்குமா இல்லையா? அதே போலதான் இந்த ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜும் நேரம் எடுக்கும். The more and more you read, the more and more you will understand. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு புரியும். கடைசியா அந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அதே இதுல அப்படி சொல்லுது. அதாவது இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு அது என்ன தருதா, விடுதலை தருகிறதா இருக்கிறது. அதாவது அநேக பேர் இந்த உலகமானது எதுக்குடா இதை ஃபாலோ பண்ற, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற, எதுக்கு நீ இதை பண்ண மாட்டேற, எதுக்கு நீ அதை பண்ண மாட்டேன்னு உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம். ஏன்னா அதுதான் உலகோட வேலை. The world's job, the world tries to tell you that God's rules are restricting. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, ஜாம்னு வாழணும். இது டிசைபிள்ஸ் ஆகிய நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளா? இயேசுவை அறிந்த கூட்டமாக நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளா? உலகம் சொல்லலாம், அதான் பிரச்சனை. ஏன்னா வேதத்தை வாசிக்காதவர்களுக்கும் ஒரு முறை 2 முறை 4 முறை வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. It is about intentionally reading God's word. No, that's just the first step. The key to is to continue in His will. That means not forgetting His word. It's not just means not forgetting His word. அதாவது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனோட வார்த்தையை மறக்காம இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தையை அபியாசிக்கணும். Apply. The more and more you apply, the more and more you understand. நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில வேதாகமத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில அபியாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு புரியும். இல்லைன்னா ஆவிக்குரிய மரணம் வரும், சரீர ரீதியான மரணம் வரும், அவ்வளவுதான். எங்க போவோம்னு உங்களுக்கே தெரியும். அதாவது படிக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டாம். அது முதல் படி. that's the first step. தேவனுடைய சித்தத்தில் நிலைத்திருப்பதற்கு படிக்கணும்.
டு ஸ்டே இன் His will. அப்படியாக நீங்களும் நானும் வாழணும் ஆசைப்பட்டா இது தவிர்த்து அது எதுவுமே முடியாது. And when we do this, God will bless us. அதுதான் அந்த 25வது வசனத்துல சொல்லுது. அது வசனம் வாசிடலாமா? யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். தன் செய்கையில் பாக்கியவான். அதாவது ரொம்ப இங்கிலீஷ் ரொம்ப but whoever looks intently into the perfect law that gives freedom and continues in it, not forgetting what they've heard but doing it, they will be blessed in what they do. நான் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படணும் என்று நாம் ஆசைப்பட்டோம்னா, தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் சொல்லுதோ நம்ம வாழ்க்கையில் அதை செய்யும் போது ஆண்டவர் நீங்க எடுத்து செய்கிற எல்லாவற்றையும் மிகுதியாக உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமையா இருக்கா. ஏன் மிகுதியை பார்க்க முடியல, ஏன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலனா, திஸ் இஸ் தி ஆன்சர். கேட்கிற வார்த்தையை கேட்ட வண்ணமாய் விட்டு விடுங்க. வாழ்க்கையில அபியாசிக்கிறது. Let's learn to apply. கடைசி வசனம் 1 தீமோத்தேயு 4:15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக்கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. Practice these things. Be committed to them so that your progress may be evident to all. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, practice makes perfect. ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு காரியத்தை பிராக்டிஸ் பண்றானோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு காரியத்தை மீண்டுமாக செய்கிறானோ, அந்த காரியத்துல தேர்ச்சி பெற்றவனாக மாறுகிறான். எத்தனை பேர் சொல்லணும், வேதாமத்துல தேர்ச்சி பெற்றவனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன்.